வணக்கம் அனைவருக்கும். வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு. தான் இந்த பாத்திரத்தில் செய்கிறோம் நேரடியாக வச்சு. இதுக்கு எப்படி நம்ம தம் போட போகிறோம் அப்படிங்கிறத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். தக்காளி சாப்பாடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான். இன்றைக்கி அமாவாசை பார்த்தீங்கன்னா நைட்டு 7:25க்கு ஆரம்பிக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேயே முடிஞ்சிருது 5:12க்கு. அதனால இன்றைக்கே நம்ம இரவு பூஜை ஆரம்பம் எங்கள் ஊர் கோயிலில். அதுதான் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம தம் போட போகிறோம். வாழை இலை இதில் தான் போட போகிறோம். இதை நான் வெட்டி அலசி எடுத்திருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, சாப்பாடு வெந்ததும் இதை வச்சு நம்ம மூடி வைக்க போகிறோம். சாப்பாடு தெரியாமல் நல்லா வச்சுட்டு நம்ம தட்டு வச்சிட போகிறோம். தட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்களா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வெயிட்டாக எடுத்து தட்டு மேலே வைக்க போகிறோங்க. இதோ இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அந்த ஜூட்டிலேயே சாப்பாடு பழன்னு பொடிஞ்சு அருமையாக ஆயிரும். தக்காளி சாப்பாட்டுக்கு அடுத்தபடியாக அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா தயிர் சாதம். அதுக்கு பச்சரிசியில் வேக வச்சு எடுத்து ஆற வச்சுட்ருக்கோம். ஆறினதும் தாளிக்க போகிறோம். தயிர் சாதம் ரெடி ஆகிட்டே இருக்குது. இது கூட வெள்ளரிக்காய் போட போகிறோம். இது கூட மாதுளம்பழ சுளைகள் கலக்கிட்டு நம்ம இதுக்கோட தாளிப்பு சேர்க்க போகிறோம். தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை ஏற்கனவே நம்ம பச்சையாக சேர்த்துருக்கோம். இருந்தாலும் தாளிப்பு கூட சேர்க்கலாம். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். போட்டு ஒரு கலர்னா வேலை முடிஞ்சு. சூப்பரான தயிர் சாதம் ரெடி. அது கூட பார்த்திங்கன்னா சுண்டல். ஒரு வீட்டில் சுண்டல், ஒரு வீட்டில் பொங்கல். ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சிட்டோம். தயிர் சாதத்துக்கு என்னென்ன போட்டு கலக்கியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லலை. பால் பார்த்திங்கன்னா 1 லிட்டர், தயிர் பார்த்திங்கன்னா 3 லிட்டர், அது கூட இஞ்சி, பச்சை மிளகாய், வெள்ளரிக்காய் இதுதான் போட்டு கலக்கியிருக்கோம். ஓகே, நம்ம பூஜைக்கு கிளம்பலாம். பாய். அனைவரும் வாருங்கள்.